இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய பேர் வந்து ரோஸ் செடி ஆசையாக வாங்கி வந்து வச்சுருப்பாங்க. வச்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாவே அது வந்து வாடி போன மாதிரி ஆகும். இல்லை வந்து வச்சு ஒரு 2-3 நாள் வந்து நல்லா தளதளன்னு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சிட்டே வந்து செடிகள் வந்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான பயோ ஃபர்டிலைசரை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன, அதை பயன்படுத்தும் போது தாவரங்களில் வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து ஏற்படுது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய பயன்கள் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஆசையாக வந்து ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு வந்து நடுவோம் இல்லைங்களா. நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடிகளில் வந்துட்டு திடீர்னு வாடல் நோய் மாதிரி ஆகிடும். அதாவது இலைதலைகள்லாம் தொங்கிடும், முட்டுக்கள்லாம் அப்படி தொங்கி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குச்சிகள் அந்த தண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இல்லாமல் அப்படி வாடி போய் அப்படி ஃபுல்லாக காஞ்சிட்டே வந்து செடிகள் வந்து இறந்து போயிடும். நாம் நினச்சிருப்போம் நல்லா தானே சாயில் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சோம், அப்படி இருந்துமே செடிகளில் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் இல்லாமல் இப்படி இறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுவோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் வந்துட்டு சடனாக சில பேத்தஜன்ஸ்லாம் இருக்கும். அதாவது நமக்கு கெடுதல் தரக்கூடிய சில உயிர்கள் வந்து இருக்கும் இல்லைங்களா, பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்மளுடைய வேர் பகுதியை தாக்கி வேர் அழுகல் நோய் வந்து உண்டாக்கிறது, சில பூஞ்சன் தொற்றுகளை வந்து ஏற்படுத்துகிறது. அந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து செடிகளுக்கு, ரோஸ் செடிக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நீங்கள் வேறு எந்த செடிகள் வந்து நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த செடிகளுக்கும் அந்த பாதிப்பை வந்து உண்டாக்கி கொடுக்கும். ஸோ அதை வந்து தவிர்த்து செடிகளில் வந்து நல்லாவே வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுங்க. அப்புறம் இன்னொரு பயன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை நேர்த்தி தான். நம்ம விதைகளை வந்து நடும் பொழுது சிலதில் வந்து நல்லாவே வளர்ச்சி பெற்று வரும், சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது, சிலது வந்து நல்லாவே வளர்ந்து வந்து சடனாக வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ விதைகளை வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம நேர்த்தி பண்ணிவிட்டு செடிகள் அந்த மண் பகுதியில் வந்து நட்டுவிடும் பொழுது நல்லாவே வந்து க்ரோத் வந்து இருக்குங்க. அடுத்த பயன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன லாஸ்ட் வீடியோலாம் நான் ஃபர்டிலைசர் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணும்பொழுது ஹியூமிக் பற்றி வந்து நான் சொல்லியிருப்பேன். ஹியூமிக் வந்து பயன்படுத்துகிறோம், புதுசாக வந்து வச்ச செடிக்கு வந்து நம்ம ஹியூமிக்லாம் கொடுக்கும் பொழுது வேர் வந்து வளர்ச்சி நல்லா தூண்டிவிடும், வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் ரோஸ் செடியில் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பொருளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது, இந்த இயற்கை உரங்களையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது வேரினுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் வேரோட வளர்ச்சிகள் வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னா தாவரங்களுடைய வளர்ச்சியும் எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும். க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்து வரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பயன்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. மண்ணினுடைய வளத்தை வந்துட்டு நல்லாவே மேம்படுத்துவதுங்க. இயற்கை உரங்கள் நம்ம கெமிக்கலாக இன்ஆர்கானிக்கான ஃபெர்டிலைசரோ இல்லை வந்து பெஸ்டிசைட்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்க மண் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வளமே போயிட்டு ரொம்ப செயலிழந்த மாதிரி ஆகிடும், அதனுடைய தரமே வந்து ஃபுல்லாக போயிடும் இல்லைங்களா. ஸோ இந்த இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது மண்ணினுடைய வளம் வந்து நல்லாவே மேம்படுங்க, செடிகளும் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து வளர்ந்து வரும். மண்ணு நல்லாவே இருந்தாவே செடியினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது என்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ட்ரைகோடெர்மா விரிடி தான். ட்ரைகோடெர்மா விரிடி வந்துட்டு இந்த பூஞ்சான் தொற்றுகள்லாம் செடிகளில் ஏற்படாமல் பாதுகாக்க தானே பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணும் போது தானே இந்த உயிர் உரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த சூடோமோனஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, அப்படி இல்லைனா அசோஸ் ஸ்பைரிலம், இந்த பாஸ்போபாக்டீரியா, இதெல்லாம் வந்துட்டு அந்த சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணும்பொழுது தானே பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது மட்டும் கிடையாதுங்க. நாம் நார்மலாக மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இதை வந்து நம்ம மண் கலவையிலையோ இல்லைனா வந்து வேர்மி கம்போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓல்டு மேன்யூர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் 1 கிலோ அளவுக்குனாச்சும் எடுத்து இந்த ட்ரைகோடெர்மா விரிடி வந்துட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்து அந்த மண்ணில் வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 24 மணி நேரம்லேருந்து 48 மணி நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா அந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லாவே பெருகிடும். பெருகினதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ் செடியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மண் கலவையில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை நல்லாவே கலந்து விட்டுடலாம். கலந்து விடும் போது ரோஸ் செடிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னாவே நல்லாவே வளர்ச்சி இருக்கும். இது வந்து நீங்கள் ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் காய்கறி செடிகள் வச்சுருந்தாலும் சரி, பழச்செடிகள் வந்து வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதை வந்து இந்த மாதிரி ஒரு மண் கலவை வந்து ரெடி பண்ணி செடிகளுக்கு மாதம் ஒரு முறை கொடுத்து பாருங்கள், உங்கள் செடிகளை நல்லாவே வளர்ச்சி இருக்குங்க.
இது வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரியும் கொடுக்கலாங்க. அப்படி இல்லாமல் ட்ரென்ச்சுக்கும், அதாவது மண் பகுதியிலேயே நம்ம வேர் மூட்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து நம்ம டைரெக்டாக லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடியும். கொடுக்கும் பொழுது அந்த வேரழுகள் நோய், நான் முன்ன சொன்ன மாதிரி தான், சடனாக குச்சி வந்து காஞ்சிட்டே வரதோ, இலைதலைகள்லாம் கொட்டி செடிகளே சடனாக, இந்த சம்மருக்கு வந்து நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ரோஸ் செடிகள் எதுவுமே கூட ஒரு 2 செடிகள் இந்த ரூட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்துமே காப்பாற்ற முடியல. ஸோ சடனான ஒரு டெத்து வந்து ஏற்படும் செடிகளுக்கு. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்து நம்ம மூட்டு பகுதியிலையும் கொடுக்கலாம். ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரியும் நம்ம பண்ணிவிடலாம் தாராளமாக. இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து உங்களை அக்ரி ஆஃபீஸ் வந்துட்டு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த அம்மா திட்டம் மூலமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாதி ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படியெல்லாம் உங்களுக்கு அங்கே டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா லிக்விடாகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ரெண்டும் வந்து கலந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் கிடைக்குது. இப்போ இந்த ட்ரைகோடர்மா விரிடியும் சரி, சூடோமோனஸும் ரெண்டுமே கலந்த மாதிரி கிடைக்குது. இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பூஞ்சான் மூலமாக வந்து உருவாகக்கூடிய ஒரு உயிர் தான். அதே மாதிரி சூடோமோனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாக்டீரியா, குட் பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மூலமாக உருவாக்கக்கூடியது தான். அதை வந்து எடுத்து சாக்கோல்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பவுடர்லையோ, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்கம் பவுடர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து பேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாம் தீத்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இந்த அசோஸ் ஸ்பைரிலம் ட்ரைகோடர்மா விரிடியாக இருந்தாலும் சரி, சூடோமோனஸ், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டால்கம் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கலந்து விட்டு தான் அந்த உயிர்களை வந்துட்டு நல்லா பெருக்கி விட்டு அப்படியே பேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசோஸ் ஸ்பைரிலம், ரைசோபியம், இப்போ இந்த சொன்ன இல்லைங்களா அசோஸ் ஸ்பைரிலம், ரைசோபியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோல் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கலந்து விட்டு பேக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெறுதாக நம்ம இந்த ட்ரைகோடர்மா விரிடி மட்டும் பயன்படுத்தாமல் இந்த உயிர் உரங்களும் கலந்து விட்டு பயன்படுத்தும் போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து செடிகளில் வந்து கிடைக்கும். எவ்வளோ பயன்படுத்தணும்னு நான் இப்போ தான் சொன்னேன். ஒரு நம்ம ராவாக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது 10 கிராம் எடுத்துக்கலாம். எத்தனை நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலியர் ஸ்ப்ரே வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 கிராம் எடுத்து 1 லிட்டரில் கலந்து விட்டு நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிவிடலாம். அப்படி இல்லை நான் மண் பகுதியில் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 45 நாள், 30 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். முன்ன சொன்ன மாதிரி 10 கிராம் மட்டும் இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாமே ஒரு 10 கிராம் வந்து எடுத்து 1 கிலோ வெர்மி கம்போஸ்ட்டில் நல்லா கலந்து விட்டு ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா, நிழலில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் நல்லாவே நுண்ணுயிர்கள் வந்து பெருகிடும். பெருகினதுக்கு அப்புறமா நம்ம தொட்டியில் வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதை வந்து மந்த்லி ஒன்ஸ், அதாவது சொன்ன இல்லைங்களா, மேக்ஸிமம் 45 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம செடிகளில் நல்லாவே வளர்ச்சி வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்து லிக்விடாக வந்து இதை எப்படி கலந்து விட்டு பயன்படுத்தலாம். இவ்வளோ நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.